ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து சுட சுட வீடே மணக்கிற மாதிரி ஒரு தக்காளி ரசம் சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். தக்காளி, புளி, ரசப்பொடி, கொஞ்சமாக மஞ்சத்தூள், பெருங்காயம், அந்த எடுத்து வச்சுருக்கிற பூண்டு, வரமிளகாய், சீரகமிளகாய்லாம் போட்டு நம்ம இடித்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து அடுப்பில் வந்து கொஞ்சோண்டு கடாயை வச்சு தேவையான அளவு எண்ணெய், அந்த எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நமக்கு தேவையான அளவு ஊற்றினாவே போதுங்க. நான் ஒரு 3 டீஸ்பூன் ஊற்றிருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக கடுகு பாருங்க. எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கு அப்புறமா கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. பார்த்திங்களா, அடுப்பை வந்து நம்ம கம்மியாக வச்சுக்கலாம். அடுப்பை கம்மியாக வச்சு நம்ம இடித்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை போட்டு நல்லா வந்து பொன்னிறமாக கொஞ்சம் வணக்கிக்கலாம். வணக்கினதுக்கு அப்புறமா எண்ணெயிலே நம்ம கொஞ்சம் வணக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா தக்காளி, நம்ம இது வந்து கையிலே தான் கரைச்சி வச்சுருக்கோம். அந்த தக்காளியை போட்டு நல்லா வணக்கிக்கலாம். தக்காளி வந்து நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கணுங்க. நம்ம வந்து ரசத்துக்கு வந்து எப்போதுமே வந்து அடுப்பு வந்து கம்மியாக தான் வச்சுருக்கணும். நம்ம கம்மியாக வச்சாவே நல்லா வந்து அதிலே குக் ஆயிருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த புளி நம்ம எல்லாமே கம்மியாகவே வச்சுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுப்பு கம்மியாகவே இருந்தாவே ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அப்புறமேல் பார்த்திங்கன்னா இந்த ரசப்பொடியும் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதையே போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். சூப்பராக வருங்க. இந்த மெத்தடு மட்டும் போட்டு பாருங்கள், செமையாக வருங்க. அப்புறம் தேவையான அளவு நம்ம வந்து கொஞ்சமாக உப்பு, பெருங்காயம் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, அவ்வளோதாங்க. நம்ம வந்து கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம நுரக்கட்டினாவே போதுங்க ரசம். நம்ம அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி கொஞ்சம் கொதி வரும்போது இறக்கிட்டோம்னா நமக்கு வந்து வீடே மணக்குங்க இந்த ரசம். ஒரு தடவை வச்சு பாருங்கள், செமையாக இருக்குங்க. அவ்வளோதாங்க ரசம். சிம்பிளாக நம்ம வந்து வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோ போட்டிருக்கோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா. அவ்வளோதாங்க, கொதி வந்துருச்சுங்க. ஒரு கொதி வந்தாலே நம்ம அப்படியே நிறுத்திடலாங்க. நாங்கள் வீடே மணக்குங்க. ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து சிம்பிளாக தான் செஞ்சுருக்கோம். வீட்டில் இருக்கிற சீரகமிளகு, பூண்டு, தக்காளி, வரமிளகாய், அவ்வளோதாங்க.